Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 Audi Q7 ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஆடி அவங்களோட 2024 Q7 ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலை ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 88.66 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த Q7ல ஆடி, அதாவது இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட்ல ஆடி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீடைலா பார்த்தலாம். கைஸ், சேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு கிரில் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபேஷியா வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்கீம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஆடி Q7 ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இந்த காரில் ஆடி உங்களுக்கு 3 லிட்டர் V6 டர்போ பெட்ரோல் என்ஜின் கூட 48 வால்ட் மைல்டு ஹைபிரிட் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 340 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 500 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 4 வீலுக்குமே சென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5.6 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு நியூ எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 4 லைட் சிக்னேச்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிவைஸ்டு ஃப்ரண்ட் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2024 ஆடி Q7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஷக்கீர் கோல்ட், வைட்டோமோ ப்ளூ, மித்தாஸ் பிளாக், சாமுராய் கிரே, அப்புறம் கிளாசியர் ஒயிட். இந்த 5 எக்ஸ்டீரியர் கலர் ஆப்ஷன்ஸில் இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 இன்டீரியர் ஃபினிஷ்லையும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த 2 இன்டீரியர் ஃபினிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செடார் ப்ரௌன், அப்புறம் சாய்கா பெய்ஜ். இந்த 2 இன்டீரியர் ஃபினிஷ்ல உங்களுக்கு இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட் கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் காக்பிட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லேண்ட் சேஞ்ச் வார்னிங் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடல் பார்த்தீங்கன்னா லோக்கலாகவே அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கப்பா அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய Volkswagen குரூப் பிளான்ட்ல தான் ஆடி வந்து இந்த 2024 Q7 ஃபேஸ்லிஃப்ட்டை அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024 ஆடி Q7 ஃபேஸ்லிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ரீமியம் ப்ளஸ் அப்புறம் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட் கார் மாடலில் உங்களுக்கு நியூ மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லைட்ஸ் கூட டைனமிக்ஸ் வைப் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ சிங்கிள் ஃப்ரேம் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிவைஸ்டு ஃப்ரண்ட் பம்பர் கூட உங்களுக்கு ரீபொசிஷன் ஏர் இன்டேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிவைஸ்டு ரியர் பம்பர் கூட டிஃப்யூசர் லைக் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் பைப்ஸும் வந்து உங்களுக்கு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. 8 ஏர் பேக்ஸ் வந்து ஆடி இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட்ல கொடுத்துருக்காங்க. கைஸ், மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அண்ட் ஒலிப்சனோட 19 ஸ்பீக்கர் 3D சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 730 வாட்ஸ்ல ஆம்பிளிஃபையரும் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் லேன் டிபார்ச்சர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. 4 zone கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. பார்க்கிங் அசிஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சரும் உங்களுக்கு இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட்ல ஆடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் MMI நேவிகேஷன், அதாவது மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் நேவிகேஷன், இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 7 டிரைவ் மோட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் வைஸாக நாங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த Q7 ஃபேஸ்லிஃப்ட்ல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆடி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்டேட்டட் விர்ச்சுவல் காக்பிட் கூட உங்களுக்கு நியூ அப்போல்ஸ்ட்ரி ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ ஃப்ரண்ட் கிரில் கூட உங்களுக்கு லார்ஜ் வெர்டிகல் ஸ்லேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2D ஆடி லோகோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நியூவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு அலுமினியம் எஃபெக்ட் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு குவாட்ரோ ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் ஆடி கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 km/hன்னு சொல்லியிருக்காங்க. அடாப்டிவ் ஏர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி Q7 ஃபேஸ்லிஃப்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடி Q7 ஃபேஸ்லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ்லிஃப்ட், அதாவது ஆடி Q7ஓட செகண்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ்லிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2017 இந்த Q7 ஆடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் இதில் உங்களுக்கு 10 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம 8.6 இன்ச்ல டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஏர்கான் கண்ட்ரோலுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆடியோட விர்ச்சுவல் காக்பிட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேனோராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பவர்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கூட உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. கைஸ் தேர்ட் ரோ சீட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கலா ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க் அசிஸ்ட் பிளஸ் ஃபீச்சர் கூட 360 டிகிரி கேமரா கொடுத்திருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் கூட உங்களுக்கு லிமிட்டரும் கொடுத்திருக்காங்க. லேன் டிபார்ச்சர் வார்னிங் கூட ஸ்டியரிங் அசிஸ்டன்ட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. கைஸ் இந்த ஆடி Q7 ஃபேஸ் லிஃப்ட்ல உங்களுக்கு 7 டிரைவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்துடலாம். ஆட்டோ, கம்ஃபர்ட், டைனமிக், எஃபிஷியன்சி, ஆஃப் ரோட், ஆல் ரோட், அப்புறம் இண்டிவிஜுவல். கிட்டத்தட்ட இந்த 7 டிரைவ் மோட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த Q7 ஃபேஸ் லிஃப்ட்ல ஆடி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். கைஸ் இந்த காருக்கான புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆடி ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. கஸ்டமர்ஸ் இந்த எஸ்யூவி புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆடியோட மை கனெக்ட் ஆப்ல புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க ஆடி ஷோரூம் டீலர்ஷிப்லயும் நீங்க விசிட் பண்ணி காரை புக் பண்ணிக்கலாம். புக்கிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2 lakhs வந்து ஆடி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.